உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக. மற்றும் ஐயனுடைய ஒரு கோவை நம்ம அம்மா சரஸ்வதி அம்மாவோட சின்ன தடாகத்தோட அம்மாவோட அற்புதமான பதிவு, 4ஆம் பதிவு இதுன்னு நினைக்கிறேன். இந்த 4ஆம் பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பதிவுகளை கேட்கும்போது, அதை நான் பதிவு பண்ணும்போது எவ்வளவு அற்புதமான சந்தோஷத்தில் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும். நீங்களும் அந்த அனுபவத்தை அருமையாக பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி சின்ன தடாகம் கோவையை சேர்ந்த அம்மாவோட சரஸ்வதி அம்மாவோட வீடியோ தான். அவங்களுடைய தன்னுடைய அனுபவங்களை ஐயனுடைய அற்புதமான நிகழ்வுகளோடு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக வீடியோவில் பதிவு பண்ணுங்கன்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் எனக்கு மென்மேலும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணும்போது நம்ம வீடியோனுடைய வீரியம் கூடும், மக்களுக்கு நிறைய போய் சேரும். அதனால தான் நான் மறுபடியும் உங்களோட நான் கேட்டுக்கிறேன். கருணை கூர்ந்து அதை செய்யுங்க. வாங்க இந்த அற்புதமான வீடியோவை கண்டுகளிச்சு உங்கள் கருத்தை பதிவிடுங்க. வணக்கம். அப்புறம் நான் ஒரு தடவை ஒரு வேண்டுதல் காய்ப்பு போயிருந்தேன். மோகன் தோட்டத்தில் தான் போயிருக்காரு. கிணத்து வார்த்தை சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணார், நான் மனசுக்குள்ள நினச்சி உட்காந்துட்டேன். அப்புறம் அது எனக்கு நல்லா பதிவு வச்சு 2 பேர்த்த கூப்பிட்டாரு. 2 பேர்த்த கூப்பிட்டு, டே இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி கல் எடுத்துட்டு வாங்குறா அப்படின்னாங்க. 2 ஆம்பளைங்க சட்டையை கழட்டி வச்சு யாரை கூப்பிட்டாரு, அவங்க உள்ளே இறங்கி குதிச்சு நீச்சல் அடித்து உள்ளே போனாங்க. முழுகி பார்த்தாங்க, கல்லே எடுக்க முடியல. அதனால மறுபடியும் வந்து சாமி எடுக்க முடியல. இறங்குற உள்ளே போய் தேடி போகிறேன், எங்கேயும் போகல, உள்ளே தேடி போகிறேன். இறங்கி அவங்க முடிஞ்ச அளவு தேடி அவங்களால எடுக்கவே முடியல. வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கிட்ட பக்கத்துல மாறினா எங்கேயும் போகலை. பம்பு செட் இருக்குல்ல, பக்கத்துலயே இருந்து கல் இருக்குது. எவன் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்குது. இவனுக்கு 2 பேருக்கு பைத்தியக்காரங்க உள்ள போய் தேடிட்டு எடுக்க முடியாம அலைஞ்சிட்டு தெரியுறாங்க அப்படின்னு. அப்படி அது எங்களுக்கு தான், எனக்கு தானே, என் குடும்பத்துக்கு தானே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்படிதான் இன்னும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பைத்தியக்காரத்தனமா தேடிட்டே இருக்கிறோம். அந்த கல் அங்கேயே இருக்குது, எங்கேயும் போகலை, எங்கேயும் போகாது. அது எடுக்கிறதுனால எப்போ வரும்னு தெரியல. இன்னும் அவரு தான் அதுக்கு சத்குரு தான் அந்த நாளை குறிச்சு கொடுப்பார். அவர் தான் குறிச்சு நடக்கும். அந்த 20 வருஷமா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த நாள் இன்னும் வர மாட்டேங்குது. வந்துடும். அந்த நாளைக்கு வந்துட்டா பரவாயில்ல. அவரு எப்படி அதை எங்களுக்கு கொடுப்பாருன்னு தெரியல. 40 வருஷம் போராட்டம். இப்ப அவர்கிட்ட போயிட்டு வந்து 20, 24 வருஷம், 22, 23 வருஷம் ஆகுது. அவர் அந்த பம்பு செட்டுக்கிட்டே தான் கல் இருக்கு, எங்கேயும் போகலை. இவங்க 2 பேரு அலைஞ்சிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அதுதான் எனக்கு தான் நல்லாவே தெரிஞ்சு. இதே மாதிரி ஒரு நாள் இதே இடத்துல உட்கார்ந்து சூட்சமத்தை நீங்க உடைச்சு சொல்லுவாங்க. நடந்ததுக்கு அப்புறம், வெற்றி ஆனதுக்கு அப்புறம், அந்த கல் எங்கேயும் போல அங்கேயே இருக்கு, எங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அது சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே எடுக்க முடியாம மோதுறாங்க. அங்கேயே இருக்கு கல், சொல்றேன், எங்கேயும் போகாதது தோட்டத்துக்கு கிணத்துக்கு பம்ப் செட் வேணும். அந்த பம்ப் செட் கிட்ட தான் கல் இருக்குது. அந்த கல் எடுக்க முடியல. அப்போ வட்டியாரத்தனமா தேடுறாங்க, அது கிடைச்சிடும் அப்படின்னாரு. இதே மாதிரி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா இது வரைக்கும் நடந்தது உண்மைன்னா இனியும் அது நிச்சயமாக நடக்கும். கிடைக்கும். 100% நல்ல விஷயம். நீங்க நினைச்ச அந்த சிந்தனைகள் இப்ப நம்முடைய இது தெரிய 6 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா அங்க போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உடம்பு இதெல்லாம் போறது. ஆமா, இப்ப தனியா போறீங்கனால ரொம்ப. இதை தாண்டி நீங்க இப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு அனுபவம் ஆகியன்னு கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பாக்குறாங்க நம்ம மக்கள், ரொம்ப சொன்னானே ரொம்ப மனவர்த்தத்துல இருக்காங்க, நோயில் இருக்காங்க, பிரச்சனைகள் அதிகமா இருக்காங்க, கடன் பிரச்சனையா இருக்கலாம். நோயில் இருக்கிறவங்க, நான் போனப்போ சிடிசிக்காரன் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் கால் புண்ணானது எனக்கு தெரியாது, அதான் சொல்லுவாங்க. இவருக்கு 2 காலுமே அழுகி போயிடுச்சு, கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. சாமி தான் ஏதோ சுண்ணாம்பு இதை பூசி புளிய மத்திய சுத்த சொல்லி சரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல தான் மத்தியான சாப்பாடு வரும். அவரோட பையன் கொண்டு வருவாரு, இந்த அம்மா கொண்டு வருவாரு, அவரு கொண்டு வருவாரு. 3 பேர் சாப்பாடு யாரோ ஒருத்தர் கொண்டு வருவாரு. நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் அவரோட பையன் மதிய சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள கதை சாத்தி உள்ள கூப்பிட்டு அந்த பையனை பேசின வார்த்தைக்கு இவ்வளவுதான் தெரியல. அப்படி பேசினாரு, எதுக்கு பேசினாருன்னு தெரியல, அப்படி கெட்ட வார்த்தையில திட்டினாரு. அங்கெல்லாம் வெளியே உட்காந்து கேட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் கதை திறந்துட்டு அந்த பையனை போக சொன்னார். அவர் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு.
ஏற்றிச்சிக்காரு. அப்புறம் மதுரையிலேருந்து ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு கண்ணில் ஏதோ சுண்ணாம்பு விழுந்து கண்ணு போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக மொத்தத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் தெரியும் நான் எனக்கு. அவங்களுக்கு பூரா சரியாயிடுச்சு. அந்த காலத்துல தான் நான் போயிட்டு இருந்தேன். எல்லாம் அவங்களுக்கு பூரா சரியாயிடுச்சு. இன்னைக்கு சிடிசி இடுமன்மலையில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. நமக்கு அந்த இடுமன்மலையில அந்த வாய்ப்பு கிடைச்சு மதுரை எங்க அண்ணன் இன்ஜினியர் மூலமாக ஒரு நாள் போறப்போ என்ன பண்றாரு, மதியமா ஒரு சோடா வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவருக்கு அதான் பிடிச்சது. அப்புறம் என்ன சோடான்னு தெரியல, புது சோடா வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 ரூபா கொடுத்தாரு. அதை கொண்டு போய் கொடுத்து சாமி கேட்கறாரு அப்படின்னா கடைக்காரர் கொடுத்துட்டாரு. கொண்டு வந்து கொடுத்தாரு, குடிச்சாரு. குடிச்சிட்டு 6 டீ வாங்கிட்டு வா சொன்னாங்க. என்ன கணக்குல 6 டீ வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் வேகமா எழுந்திரிச்ச உடனே எது போகாது அப்படின்ட்டு கூட ஒரு ஆம்பளை கூப்பிட்டு இப்போ சாமி கூட அப்படின்னாரு. இவர்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு வா, நீ எடுத்துட்டு வராது அப்படின்ட்டு அந்த வெள்ளிக்கிழமை 2 டீ வாங்கிட்டு வர சொன்னா அவ்வளவு தூரம் தான். 6 டீ அவருக்கு எதுக்கு எடுத்துட்டு வர வேண்டாம். அப்புறம் அந்த ஆள் தான் 6 டீ தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்த உடனே நான் முன்னால ரூம்குள்ள போன உடனே நீ உள்ள வர வெளியே சொல்லிட்டு என்னைய வலது கால் மட்டும் உள்ள வெளியே இடது கை பின்னாடி இருக்கட்டும் வலது கால் வச்ச உடனே டீ வாங்கணும் உள்ள கொடுத்துருன்னு 6 பேருக்கு கொடுத்தேன். நிறைய பேர் தானே 6 பேருக்கு தான் கொடுனாரு. இந்த 6 பேருக்கு டீ கொடுத்தோம்னா குடிச்சிட்டு இது கொடுத்து வச்சுருக்கேன். அது என்ன கணக்குன்னு அவருக்கு அந்த கணக்குகள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அந்த கணக்கெல்லாம் அவருக்கு தெரியும். அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இந்த பாம்புக்குட்டி முட்டையில இருந்து அன்னைக்கு நான் போகும்போது திருமண குளத்துல இருந்து வர்றாரு. வந்தோடனே சாமின்னு நான் கூப்பிட்ட உடனே வா மாரியம்மா அப்படின்ட்டு, மாரியம்மா இன்னைக்கு அந்த மலை மேல இருக்கிறவனுக்கு என்ன விசேஷமாமா? மலை மேல இருக்கிறவனுக்கு முருகனுக்கு அதான் பங்குனித்திரமா வைகாசி விசமா எனக்கு தெரியல. இந்த மலை மேல இருக்கிறவனுக்கு என்னவோ விசேஷமா சாமி. அதான் எல்லாரும் சுத்தபத்தமா வர்றாங்கட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு குளிச்சிருக்கிறாரு. எல்லாம் சுத்தபத்தமா வர்றாங்கட்டு நானும் குளிச்சுட்டு இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துக்கிற மாதிரியுமா அப்படிங்கிறாரு. குளிச்சுட்டு வர்றாரு. அப்பதான் குழப்பம் சந்தோஷமா குளிச்சவர்கிட்ட நிறைய சந்தோஷமா பேசுறாரு. நான் பார்த்திருக்கேன் வீடியோஸ் எல்லாம். சந்தோஷமா பேசுறேன். அப்புறம் மோப்பம் தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ஆகும் போதெல்லாம் நான் போகல. அவர் ஜீவ சமாதி ஆனதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அப்புறம் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை போக முடியல. எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப அறிமுகப்படுத்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட சந்திக்கிறதுக்கும் மிக அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்களையும் சந்திச்சது. நம்மளுடைய மக்கள் இப்ப ஐயனை எப்படி நம்பி வரணும், நம்பிக்கையினுடைய அர்த்தம் என்ன, சர்க்குரப்பனை என்னங்கிறது ஒரு சத்குருப்பன்னா அவரு எல்லாமே அவர் தான். அவர் தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் எல்லாவுமா இருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. அவரை நம்பி போறவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அவரை நம்பி போகணும். அவர்கிட்ட சுத்தமாக சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சு எல்லாமே நீங்கள் தான் சாமி அப்படின்னு சொல்லி சரணாகதி அடிச்சுட்டா கண்டிப்பாக அவர் காப்பாற்றும். நல்லதே நல்ல வழிகாட்ட வரணும். அதுதான் முக்கியம். முக்கியமாக அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டா அதே போதும். இன்னொரு வார்த்தை இன்னைக்கு அண்ணி வாயிலிருந்து வந்தது, அந்த விரிய மரம் சொல்றோம் பாத்தீங்களா, அது மஞ்ச மரம்னு ஐயா சொல்லுவாரா? என்கிட்ட மஞ்ச மரம் தான் மஞ்ச மரம் பெரிய மரம் சொல்றீங்க. எனக்கு மஞ்ச மரம்னு சொல்லியிருக்காரு. அதை சுத்தம்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இன்னைக்கு எனக்கு உணர்த்தின விதமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னது, அது விரிய மரத்தை சுத்துங்க. அங்கதான் அவர் ரொம்ப உக்கிரமா உயிரோட இன்னைக்கு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது. அதுதான் பெண்களுக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோ மூலமா சொல்றேன், முகத்துல யாருக்கெல்லாம் மங்கு இருக்கோ கருப்பு இருக்கோ அந்த விரிய மணிக்கிற மஞ்ச மரத்தை நீங்க சுத்தி நல்லா ஐயனை வேண்டுனீங்கன்னா நிச்சயமா அன்னைக்கு அது சரியாயிருக்கு பாருங்க. அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். தடாகம் சின்ன தடாகம் கோயம்புத்தூர்ல இருந்து மேற்கு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கிருந்து இப்ப 24 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நினைச்சு 24 வருடம் 24 வருஷத்துக்கு முன்னாடி தனி மனுஷியா போய் அங்க தனியா சுத்தி ஐயனை பார்த்துட்டு வந்த ஒரு இது வரைக்கும் 1000 பேரை போயிருக்கு. லட்சம் பேர் தேடி பார்க்கறதுனால ஒரு அனுபவம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். சர்க்குருவே சரணம். அண்ணியோட பூஜை ரூம் எவ்வளவு அருள் எப்படி இருக்கு பாருங்க. அண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, 2 ரூபா அவங்க கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. வாங்க செல்வி வாங்க, நீங்க வாங்க, அப்படியே காட்டுங்க. நீ கையில் எடுத்து காட்டுங்க. எவ்வளோ பெரிய புண்ணியங்க அன்னைக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்குங்க. நிச்சயமாக பார்க்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால தான் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுயநலமாக இருப்பாங்க. சர்க்குருக்கிட்ட சுயநலம் கூடாது. அதை எங்கள் அண்ணி இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இந்த வீட்டில் ஐயன் சொன்ன மாதிரி அந்த மோட்டார் ரூம் பக்கத்தில் இருக்கிற அந்த அருமையான கல் கிடைக்கணும். நம்ம வீட்டில் நல்ல விஷயங்களாக நிச்சயமாக வேண்டிக்கிறோம். அப்பா கைவிடவே மாட்டார். எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு அண்ணி, ஏதோ நம்ம வேண்டும்னா அப்பா நம்ம கூட இருக்கார், சொல்லிடுற நடந்துருது. அது ரொம்ப சந்தோஷம் அண்ணி எனக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணி. தேங்க்யூ தேங்க்யூ சார். குருவே சரணம் சார், குருவே சரணம் சார், குருவே சார். பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள், ரொம்ப அற்புதமான இந்த வீடியோ பதிவுக்கு உறுதுணையாக இருந்த நன்றி சரஸ்வதி அவர்களுக்கு. ஏன்னா எங்கள் ஐயனுடைய செல்லப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமான ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. நீங்களும் இதை கேட்டு அதுபடி நடந்து பயன்பெறுங்க. நன்றி. உங்கள் அன்பு நண்பன் தேவி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.